2 நாட்களாக மாயமான நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இல்லைண்ணா, அண்ணன் எனக்கு ஃபோனில் தான் நாங்கள் பேசியிருக்கோம். அண்ணன் ஃபுல்லாக ரவுண்டிங்கிலே தான் இருப்பாங்க, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஹெல்பிங் மேன் அண்ணனுக்கு நிறைய உண்டு. யாரையும் அவர் எதிரியாக பாதித்ததே கிடையாது. எதிரிகள்கிட்ட கூட எதிரிகளுக்கு தான் நிறைய நன்மைகள் செய்திருக்காரு. அவன் கூட இருக்கவங்க கூட எதிரிகளுக்கு தான் நிறைய நன்மை செய்திருக்காரு. இது என்ன எங்களுக்கே ஒரு புரியாத புதிராக இருக்குது. இது கண்டிப்பாக காவல்துறை எங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒரு நியாயத்தை தரணும், நீதி கிடைக்கணுங்கிறத நாங்கள் அண்ணன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடக்கிறதுக்கு முன்னால் அந்த இதுக்கு எங்களுக்கு அந்த யார் என்ன காரணத்துக்கு எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாலும் கடைசியாக இல்லை, அண்ணன் கடைசியாக பேசலை. அண்ணன்ட்ட கடைசியாக நாங்கள் பேசலை, ஃபோனில் தான் பேசியிருக்கோம். அண்ணனுடைய காரியங்கள் குறித்து தான் சில காரியங்கள் குறித்து பேசியிருக்காங்க. மற்றபடி ஏதாவது நேரில் நான் அண்ணனை பார்க்கல. அன்றைக்கி வண்டியில் முந்தா நாள் அந்த 2ஆம் தேதி அண்ணனை நான் வண்டியில் வரும்போது கிராஸ் பண்ணதில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அண்ணனை பார்க்கல. சந்தேகம் இருக்குது. அண்ணனே ஏற்கனவே காவல்துறைக்கு அதை சொல்லியிருக்காங்க, பேர்களை குறிப்பிட்டிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கலாம், நாங்கள் போராட்டம் நடத்துவோம். போராடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. இன்றைக்கி நம்ப மறுக்கின்ற விஷயமாக நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் KPK ஜெயக்குமார் அண்ணாச்சி மறைவு என்பது எங்களால் நம்பவே முடியல. இவருக்கு எத்தனையோ அயோக்கியங்களாம் நாட்டில் நடமாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமூக ஆர்வலர், அரசியலை தாண்டி எல்லா கட்சிக்காரங்களும் விரும்புகிற மாதிரி அவர் வாழ்ந்தவர், எத்தனையோ பேருக்கு உதவி செய்யவர். இவருக்கு சில பேர் அவர் தற்கொலை பண்ணக்கூடிய கோலை அவர் கிடையாது. அவர் ஒரு மாவீரன். அவருக்கு அரசியல் ரீதியாக சில த்ரெட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக நம்ம எஸ்பி கிட்ட கொண்டு 30ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை இல்லை. அவர் நடவடிக்கை ஒருவேளை எடுத்திருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலான்னு நம்புகிறோம். ஆனால் இந்த குற்றவாளியை கைது செய்கிறதுக்கு முன்னாடி அவருடைய உடலை நாங்கள் புதைக்க மாட்டோம், வாங்க மாட்டோம். மிகப்பெரிய போராட்டம் செய்வோம். இங்கே சும்மாலாம் விட்டுட்டு போக முடியாது. இது ஒன்றும் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, ஒரு பெரிய மலையை சாஞ்சு கிடக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். தயவு செஞ்சு அந்த உண்மை குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.